Hi everyone, we are going to see diabetes mellitus in Tamil. It is a chronic metabolic disorder resulting in hyperglycemia. இது ஒரு கார்னிக்கான மெட்டபாலிக் டிஸார்டர். இது வந்து கடைசி என்ன ரிசல்ட் பண்ணுதுன்னா ஹைப்பர்கிளைசீமியா. ஹைப்பர்கிளைசீமியா என்னன்னா இன்க்ரீஸ் இன் சுகர் லெவல். திஸ் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் மைக்ரோ அண்ட் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன். இது சின்ன லெவல் இந்த மேக்ரோ வாஸ்குலர் காம்ப்ளிகேஷனை ரிசல்ட் பண்ணும். டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெடிசன், இதில் வந்து 4 டைப் இருக்குது. இதில் மொதல் 2 டைப் தான் இம்பார்ட்டண்ட். டைப் 1 இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இட் இஸ் ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். தன்னோட ஆன்டிபாடிஸே தான் பீட்டா செல்ஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இட் இஸ் யூஸ்வலி அக்கர்ஸ் இன் யங் சில்ட்ரன். இது வந்து மோஸ்ட்லியாக ஒரு யங் சில்ட்ரனுக்கு தான் பார்க்க முடியும். அதுக்கடுத்து டைப் 2 நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது வந்து யார்கிட்ட பார்க்கலாம்? மோஸ்ட் காமன்லி டியூ டு ஜெனட்டிக்கலி. இது வந்து எதனால நடக்குதுன்னா ஜெனட்டிக்கலாகவும் இல்லாட்டினா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாலையும் நடக்குது. தேர் இஸ் போத் ரெடியூஸ்ட் இன்சுலின் செக்ரீஷன் அண்ட் ரெடியூஸ்ட் சென்சிட்டிவிட்டி டு இன்சுலின் ரிசப்டார் டு இன்சுலின். அங்கே வந்து இது எதனால நடக்குதுன்னா இன்சுலின் செக்ரீஷன் கம்மியாக இருந்தாலோ இல்லாட்டினா சென்சிட்டிவிட்டி, அந்த இன்சுலின் ரிசப்டார் இருக்குல்ல அதோட சென்சிட்டிவிட்டி டு இன்சுலின் வந்து கம்மியாக இருந்துச்சுனாலும் நடக்கும். டைப் 3 ட்ரக் இன்டியூஸ் டயபெட்டிஸ்ன்றாங்க. டயபெட்டிஸ் டியூ டு அதர் ஹார்மோன், வேற ஹார்மோனல் டெஃபிஷியன்சினால டயபெட்டிஸ் காஸ் ஆச்சுன்னா இதுதான் டைப் 3. டைப் 4 இன் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இது வந்து 2nd and 3rd ட்ரைமஸ்டரில் எல்லாத்துக்கும் வரும் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்றது. ஒரு ப்ரெக்னன்சி இருக்கவங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரும். சிம்டம்ஸ் பாலியூரியா, பாலிடெப்சியா, நம்னஸ் இன் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், டிலேட் வூண்ட் ஹீலிங், வெயிட் லாஸ். இதோட சிம்டம்ஸ் என்னென்னா பாலியூரியா அடிக்கடி யூரின் போவாங்க, பாலிடெப்சியா அவங்களுக்கு தேர்ஸ்டி ஃபீலிங் இருக்கும், நம்னஸ் இன் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அந்த காலில் பாதம்லாம் ஒரு நம்னஸ்ஸாக இருக்கும், என்னதான் ஒரு பின்ன வச்சு குத்துன மாதிரி இருக்கும், ஒன்றுமே இருக்கா தெரியாத மாதிரி இருக்கும். டிலேடு வூண்ட் ஹீலிங், வூண்டு வந்து டக்குன்னு ஹீல் ஆகாது. வெயிட் லாஸ், டக்குன்னு அவங்க இடம் வந்து குறைஞ்சிரும். இஃப் நாட் ட்ரீட்டட் இட் ப்ரொடியூஸ் காம்ப்ளிகேஷன். இப்போ வந்து அதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலாட்னா அது ஒரு காம்ப்ளிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். அது பேர் தான் ரிசல்ட் இன் டயபெட்டிக் சிண்ட்ரோம். சிண்ட்ரோம்னா என்ன? ஒரு நிறையா டிசீஸ் வந்து இப்போ டயபெட்டிஸ்ன்னு எடுத்துட்டா அது வந்து நிறையா டிசீஸ் வந்து நிறையா ஆர்கன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெஃப்ரோபதி, இதில் பத்தினா டிஸார்டர். தேர் இஸ் நோ blood supply in small capillaries of kidney, so there is no blood supply. அப்படின்னா ஒரு சின்ன கிட்னியில் வந்து சின்ன கேபிலரிஸ் இருக்கும், அதில் ஒழுங்காக பிளட் சப்ளை நடக்கலைன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்காது. இது ரெட்டினோபதி பார்த்தீங்கன்னா ரெட்டினா பிளட் சப்ளை. இப்போ வந்து ரெட்டினான்ற ஒரு ஆர்ட்ரி தான் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பிளட் சப்ளை கொடுக்குது. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒழுங்காக பிளட் சப்ளை இல்லைன்னா விச் ரிசல்ட்ஸ் இன் பிளைண்ட்னஸ், கண்ணு தெரியாமல் வைக்கிறோம். நியூரோபதி, சென்சரி நர்வ் ஆர் அஃபெக்டட். ஆன்ஜியோபதி, மேஜர் பிளட் வெசல்ஸ் ஆர் அஃபெக்டட். இப்போ ஹார்ட்ல இருக்க ஆர்டரிஸ் அது அங்கே அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆன்ஜியோபதி. டயபெட்டிக் அல்சர் அண்ட் கேங்க்ரீன், கீட்டோசிடோசிஸ் அண்ட் கோமா. இப்போ டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் வந்து ஃபாஸ்டிங் லெவல் வந்து 70 to 110 இருக்கலாம் நார்மலாக. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ஹைப்பர்கிளைசிமியா, அவங்களுக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தம். போஸ்ட் பெரைடல் சுகர் லெவல் வந்து 140. அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு டெஸ்ட் எடுத்தா 140 இருக்கணும், அது ஒரு நார்மல் லெவல். இப்போ வந்து அப்படி இல்லாட்டினா HbA1c குளுக்கோஸ் லெவல் இன் ஹீமோக்ளோபின்ல இருக்க குளுக்கோஸ் லெவலை வச்சு கண்டுபிடிப்பாங்க, அதான் HbA1c. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா கடைசி ஒரு ஆவரேஜா அந்த இன்னைக்கு டெஸ்ட் எடுக்க வராங்கன்னா அதுக்கு போன 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட ஆவரேஜை கணக்கு பண்ணி
அது வந்து ஷோ பண்ணும், அந்த ரீடிங் காட்டும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ், இதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னா இன்சுலின், ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக். இன்சுலின் வழியாகவும் கொடுக்கலாம், இல்லை ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்காகவும் கொடுக்கலாம். இப்போ இன்சுலின் 1921 டாக்டர் பெஸ்ட் அண்ட் பேண்டிங் ப்ரிப்பேர்ட் இன்சுலின் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டாக்டர் பெஸ்ட்டும் பேண்டிங்கும் 1921 இன்சுலின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. In 1922, insulin extract was first used in 14-year-old boy suffering from severe diabetes with good success. அப்படின்னா ஒரு 14 இப்போனா ஒரு இன்சுலின் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஒரு பேன்க்ரியாஸ்லேருந்து. அதை வந்து ஒரு 14 வயசு பையனுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து ஹை பிளட் சுகர் லெவலாக இருக்குது, வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். ஆல்ஃபா செல்ஸ் வந்து குளுக்கோகான், பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின், காமா செல்ஸ் வந்து சொமேட்டோஸ்டெயின். அடுத்து வந்து பி செல்ஸ் வந்து பேன்கிரியாட்டிக் பாலிபெப்டைட். இதோட கெமிஸ்ட்ரி எப்படி வந்து இன்சுலின் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இன்சுலின் இஸ் அ பாலிபெப்டைட் ஹேவிங் 51 அமினோ ஆசிட். அதில் ஒரு 51 அமினோ ஆசிட் இருக்கும். அது வந்து ஏ செயினும் பி செயினாகவும் பிரிக்கிறாங்க. அந்த ஏ செயினில் வந்து 21 அமினோ ஆசிட் இருக்கும், பி செயினில் வந்து 30 அமினோ ஆசிட் இருக்கும். போத் ஏ அண்ட் பி செயின் ஆர் லிங்க்டு பை டைசல்ஃபைட். இந்த ஏ செயினும் பி செயினும் எப்படி லிங்க் ஆகிருக்குன்னா டைசல்ஃபைட். இந்த டயக்ராமை பார்த்தா தெரியும். இது வந்து ஏ, இந்த நான் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கிறது வந்து இந்த ஸ்ட்ரேஷன் மாதிரி போட்டிருக்கிறது ஏ. இந்த இது வந்து பி செயின். இந்த வந்து ஏ செயினில் எத்தனை அமினோ ஆசிட் இருக்கும்? 21 அமினோ ஆசிட் இருக்கும். பி செயினில் வந்து 30 அமினோ ஆசிட் இருக்கும். இப்போ வந்து இது ரெண்டும் யுனைட் பண்ணுறது வந்து டைசல்ஃபைட். 2 எஸ் இருக்குது, அதனால டைசல்ஃபைட் பாண்ட். இதுதான் ப்ரோ இன்சுலினோட ஸ்ட்ரக்சர். ஆக்ஷன் ஆஃப் இன்சுலின். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அக்ராஸ் த செல் மெம்பரைன். இப்போ வந்து ஒரு குளுக்கோஸை வந்து அக்ராஸ் த செல் மெம்பரைன் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது குளுக்கோஸ் வந்து பேர்ன்ட் ஆகி அது எனர்ஜி கொடுக்கும். இப்போ வந்து இன்னொன்று எப்படி வந்து இன்சுலின் வந்து எந்தெந்த வகையில் வந்து குளுக்கோஸ் லெவலை வந்து பாடியில் குறைக்குதுன்றாங்க. இப்போ வந்து குளுக்கோஸ் அப்டேக், இன்சுலின் டு கிளைகோஜன் ஃபார்ம். இப்போ குளுக்கோஸை வந்து கிளைகோஜனாக ஃபார்ம் பண்ண வைக்கிறதுனால குளுக்கோஸ் லெவல் வந்து குறைஞ்சிடுது. இப்போ வந்து கிளைகோஜீனோலைசிஸ் வந்து என்னதுன்னா இன்சுலின் ப்ரிவெண்ட் கிளைகோனியோஜெனிசிஸ் இன் லிவர் அண்ட் மசில். இந்த கிளைகோனியோஜெனிசிஸ் வந்து குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், இதை இன்ஹிபிட் பண்ணி இதை வந்து நடக்க விடாமல் பண்ணிடும். அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த குளுக்கோஸ் அக்ராஸ் த செல் மெம்பரைன், த குளுக்கோஸ் இஸ் பர்ன்ட் அண்ட் எனர்ஜி இஸ் கிவன். இப்போ வந்து ஒரு குளுக்கோஸை வந்து ஒரு அக்ராஸ் த செல் மெம்பரைன் பண்ணால் குளுக்கோஸ் வந்து பர்ன்ட் ஆகி அந்த எனர்ஜியை வச்சு தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன் லிவர் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில் த குளுக்கோஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு கிளைகோஜன். இப்போ அந்த குளுக்கோஸ் அதிகமாக இருக்கனால இன்சுலின் வந்து என்ன பண்ணுதுன்னா குளுக்கோஸை கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ணிடுது. இன்சுலின் ப்ரிவென்ட் குளுக்கோனியோஜெனிசிஸ். பை த அபோவ் ஆக்ஷன் இன்சுலின் டிக்ரீசஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல். இந்த 3 ஆக்ஷன் வச்சு பிளட் குளுக்கோஸ் லெவலை இன்சுலின் டிக்ரீஸ் பண்ணுது. மோட் ஆஃப் ஆக்ஷன். இன்சுலின் ஆக்ட்ஸ் ஆன் இன்சுலின் ரிசெப்டார் present in the cell membrane. இன்சுலின் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இந்த இன்சுலின் ரிசெப்டார் இருக்குல்ல செல் மெம்பரைனில் இருக்க இன்சுலின் ரிசெப்டாரில் போய் ஆக்டிவேட் பண்ணுது. ஃபாஸ்போரிலேஷன் அண்ட் டீஃபாஸ்போரிலேஷன் ஆஃப் வேரியஸ் என்சைம் ரெக்வயர்ட் பை இன்சுலின் ஆக்ஷன். அது ஃபாஸ்போரிலேஷனும் டீஃபாஸ்போரிலேஷன் ஆஃப் த வேரியஸ் என்சைம் ரெக்வயர்ட் இன் இன்சுலின் ஆக்ஷன் வழியாக வந்து அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் இப்படி தான் இருக்கும். யூஸ் ஆஃப் இன்சுலின். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டைப் 1. எந்தெந்த இடத்துல வந்து இன்சுலின் யூஸ் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து டயபெட்டிஸ் டைப் 1ல் யூஸ் பண்ணுவாங்க. டயபெட்டிஸ் டைப் 2 எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ ஓரல் ஹைப்போகிளைசெமிக் ட்ரக் வந்து அந்த ட்ரக்கு வந்து கொடுத்தும் அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் கம்மியாகலாட்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாகலாட்னா அதை வந்து இன்சுலினும் சேர்த்து கொடுப்பாங்க அந்த ட்ரக்ஸோட சேர்த்து. டயபெட்டிஸ் டைப் 3 டியூரிங் சர்ஜரி சிவியர் wound இன்ஃபெக்ஷன் இன்சுலின் இஸ் given. அப்படின்னா இப்போ ஒரு ஊண்டப்போ ஒரு சர்ஜரியோ இல்லை ஒரு ஊண்டு இன்ஃபெக்ஷியஸ் ஊண்டப்போ இன்சுலின் வந்து முன்னாடியே கொடுத்துட்றாங்க.
diabetic ketoacidosis, diabetic coma usually occurs in type 1 diabetes. இப்போ வந்து டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸும் டயபெட்டிக் கோமா, இப்போ வந்து அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போவோம். இது எப்போ நடக்கும்னா டைப் 1 டயபெட்டிஸ் மெல்டஸில் வந்து நடக்கும். சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிக் கோமா எப்படி இருக்கும்னா வாமிட்டிங், அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த டயபெட்டிக் கோமாக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன சிம்டம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. வாமிட்டிங், ஸ்வெட்டிங், டீஹைட்ரேஷன், ஹைப்போடென்ஷன், ஹைப்பர் வென்டிலேஷன் அண்ட் கோமா. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிக் கோமா, soluble or regular insulin is given in IV infusion when the patient recovers. Subcutaneously the insulin is given for 30 minutes. இப்போ வந்து முதல் தொட்டி அந்த டயபெட்டிக் கோமா பேஷண்ட்டை வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா அது டயபெட்டிக் கோமா எப்போ நடக்கும்னா 70, இப்போ வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா சிவியர் கேசஸில் வந்து டயபெட்டிக் கோமா வந்து நடக்கும். இப்போ வந்து அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா ஐவி வழியாக வந்து இன்சுலினை கொடுப்பாங்க. அப்போ வந்து டக்குன்னு அவங்க ரெக்கவர் ஆவாங்க. அப்படி கொடுத்தோட்டி சப்குட்டேனியஸ் வழியாகவும் ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து இன்சுலின் கொடுப்பாங்க. இப்போ நார்மலி செலைன் பொட்டாசியம் குளோரைடு ஆல்சோ கிவன் பை ஐவி. இப்போ வந்து இன்னொரு மெத்தட் வந்து நார்மலாக வந்து செலைனு பொட்டாசியம் குளோரைடு வந்து ஐவி வழியாக கொடுக்கலாம். இல்லைனா சோடியம் பைகார்பனேட் இஸ் கிவன் த்ரூ ஐவி டு கரெக்ட் த மெட்டபாலிக் அசிடோஸ். சோடியம் பைகார்பனேட்டும் ஐவி வழியாக கொடுக்கலாம் மெட்டபாலிக் அசிடோசிஸை கரெக்ட் பண்ண. அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் இன்சுலின் என்னென்ன வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்து இன்சுலின் செக்ரீட் ஆச்சுன்னா ஹைப்போகிளைசீமியா ஆகிடும். இப்போ வந்து ஹைப்பர் கிளைசீமியா இருக்கவங்கள வந்து ஒரு மாடரேட் ரேஞ்சுக்கு கொண்டு வரும். அதே இன்சுலின் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஹைப்போகிளைசீமியா பிளட் குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணி விட்டுரும். சிம்டம்ஸ், அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்வெட்டிங், பால்பிட்டேஷன், ஆன்சைட்டி, கிட்டினஸ், பிளட் விஷன், கன்வல்யூஷன்ஸ் இருக்கும், வேர்க்கும், படப்படன்னு இருக்கும், ஆன்சைட்டிங், தலை சுத்தம், பிளட் விஷன், கண்ணு ஒழுங்காக தெரியாத மாதிரி ஒரு பிளர்ராக இருக்கும், கன்வல்யூஷன்ஸ், என்னென்னமோ இது மாதிரி வந்துட்டு போகும். அடுத்து கோமா. ட்ரீட்மெண்ட் டக்குன்னு ஃப்ரூட் ஜூஸ், குளுக்கோஸ் வாட்டர், பிஸ்கட், கேண்டி கிவன் ஓரலி. டக்குன்னு ஒரு ஃப்ரூட் ஜூஸோ பிஸ்கட்டோ வாட்டரோ கேண்டியோ அவங்க வந்து ஓரலாக கிவன் கொடுத்துடணும். இஃப் த பேஷண்ட் இஸ் அன்கான்ஷியஸ், இப்போ வந்து அவங்க பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்கன்னா டெக்ஸ்ட்ரோஜ் ஐவி இஸ் கிவன். இது வந்து ஐவி வழியாக கொடுக்கலாம். குளுக்கோகான் 0.52 mg to 1 mg கேன் பி இன்ஜெக்டட் இஃப் த குளுக்கோஸ் இஸ் நாட் அவைலபிள். இது குளுக்கோகான் வழியாகவும் கொடுக்கலாம். லிப்போடைட்ரோபி, atrophy of the fat in site of injection. Atrophy reduces the insulin absorption and action, therefore the injection site is rotated. இப்போ வந்து அட்ரோபி என்ன ஆகுதுன்னா இன்சுலின் அப்சார்ப்ஷனையும் ஆக்ஷனையும் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அலர்ஜி, ஆன்ஜியோஎடிமா, ஸ்கின் ரேஷஸ், சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜியும் வரலாம். ஆன்ஜியோஎடிமா, ஸ்கின் ரேஷஸ். தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. மறந்துடாமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.